பொங்கல் திருநாளை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பினை மாவட்டந்தோறும் வழங்கி வருகிறது. அதன்படி நாகை மாவட்டத்தில் உள்ள 2,17,631 குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கும் பணி துவங்கியது. நாகையில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் தாட்கோ தலைவர் மதிவாணன் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கி அதனை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து நாகை மாவட்டத்தில் உள்ள 386 நியாய விலைக் கடைகள் வாயிலாக இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யும் பணி அங்கு துவங்கியுள்ளது. இதையடுத்து அந்தந்த பகுதி குடும்ப அட்டைதாரர்கள் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பினை ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், நகர்மன்ற உறுப்பினர்கள், நாகை பொதுப்பணியாளர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் ரேஷன் கடை பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் பிரகாஷ், கூட்டுறவு இணை பதிவாளர், அங்காடி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.